பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாய்க்கு பணிவிடை செய்வதும் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதலும் தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனித்தலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்திலே இபாதா. இதை சமூகம் அறிந்திருந்தால் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே முதியோர் உள்ளங்கள் தோன்றிருக்குமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதை அறிந்திருந்தால் திருமணமானதற்கு பிறகு தாயெல்லாம் தனியாக தங்க வைக்கப்பட்டு ஏதோ நோயாளிகளை மருத்துவர்கள் கவனிப்பது போல ஹாஸ்பிட்டலில் இருந்து நர்சுகளை அழைத்து வந்து தாய்க்கு கடமை செய்யக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் தோன்றியிருப்பார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தாயிடத்திலே எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், பெற்றோர்களிடத்திலே எந்த முறையில் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் பாருங்கள், எப்படி கற்றுக் கொடுக்கிறான் பாருங்கள். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயிடத்திலே பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் பாருங்கள். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கொஞ்சம் கேளுங்கள். சூரத்துல் இஸ்ராவுடைய 23வது வசனம். அல்லாஹ் விதியாக்குகிறான், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை. வபில்வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகிறான். இம்மா யபுலகன்ன இந்தக்கல் கிபர் அவு கிலா அஹதுஹுமா அவு கிலாஹுமா, அந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயதை அடைந்து விட்டால், வயதான பருவத்தை எய்துவிட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள். அவர்களை பார்த்து நீங்கள் அருவருக்கத்தக்க இந்த வார்த்தையை கூட பேசாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், வெறுக்காதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளிலே நீங்கள் பேசுங்கள். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். யார் சொல்லுவது என்பதை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமிகளையும் அரசாட்சியாக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ட சராசரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் இந்த அற்ப மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இந்த ஹதீதுகளும் இந்த குர்ஆன் வசனங்களும் நம்முடைய சமூகத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற நிலைமைகள் நம்முடைய சமூகத்திலே தோன்றியிருக்குமா? இன்று பார்க்கிறோம், பிள்ளைகள் இந்த யூத கலாச்சார உலகத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களிடத்திலே பேசக்கூடிய முறைகளை பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்ட வேண்டும். பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள். பெயர்களை அவர்கள் மனது புண்படும்படியான சர்வ சாதாரணமான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடுகிறார்கள். அவர்களை கண்ணிய குறைவாக எப்படியெல்லாம் நடத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் இச்சமூகம் நடத்தக்கூடிய இல்லாம மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் மேலும், வக்ஃபித் லஹுமா ஜனாஹ الذل من الرحمة, பணிவின் இறக்கைகளை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துங்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பணிவின் இறக்கைகளை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துங்கள். அவர்கள் வயதை அடைந்து விட்டால் நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நாங்கள் சிறு வயதிலே இருந்த பொழுது அவர்கள் எப்படி எங்களை வளர்த்தார்களோ, எப்படி எங்களை பாதுகாத்தார்களோ, எப்படி அவர்கள் எங்களை அரவணைத்தார்களோ அது போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, அவர்களை நீ பாதுகால், அவருக்கு நீங்கள் நல்ல முறை அவர்களை நீ பொறுப்பேற்றுக்கொள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சிறு வயதிலே எங்களுக்கு அவர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அது போன்று யா அல்லாஹ் நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டு என்று யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹ் துஆவாக சொல்லிக் கொடுக்கிறான். இதை நீங்கள் கூறி கேளுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடத்திலே நேரடியாக பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று சொல்லாதீர்கள். அந்த ஒரு சிறிய வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்காதீர்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம், பெற்றோர்களை அடிக்கக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகள் என்று இருக்கிறார்கள். பெற்றோர்களை தவறான வார்த்தைகளை கொண்டு ஏசக்கூடிய
பிள்ளைகள் இருக்கின்றார்கள். வயதை அடைந்து விட்டாலே போதும், அவர்களுக்கென்று ஒரு மதிப்பே கிடையாது. வீட்டிலே ஓரமாக ஏதாவது தனியறைகளை போட்டு விடுவார்கள். ஒரு நோயாளியை படுக்க வைத்தது போல உணவுகளை தூக்கி எறிவார்கள். அவர்கள் அந்த வயதான பருவத்தில் ஏதாவது நோயாகிவிட்டால் அவர்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். இந்த வயதில் எல்லாம் நீ இருந்து என்ன செய்ய போகிறாய்? செத்து தொலைய வேண்டியதுதானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவானாக. இது போன்ற வார்த்தைகளை கூட பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் தெளிவுபடுத்துகிறான். அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று சொல்லாதீர்கள், அவர்களை வெறுக்காதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளிலே நீங்கள் பயன்படுத்துங்கள். வயதை அடைந்து விட்டார்கள் என்ற காரணத்தால் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி விடாதீர்கள். வயதை அடைந்து விட்டார்கள் என்ற காரணத்தால் அவர்களிடத்திலே கண்ணிய குறைவான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பேசிவிடாதீர்கள். அவர்களுக்கு பணிவின் இறக்கைகளை நீங்கள் தாழ்த்துங்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் அவர்களுக்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறைகளை கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் ஹதீஸிலே தெளிவுபடுத்திய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல் என்றால் அவர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படுதல். அவர்களுக்கு இந்த பூமி உலகத்துடைய விஷயத்தில், இந்த உலகத்துடைய அம்சத்தில் எதுவெல்லாம் பெற்றோர்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏவப்படுகிறதோ அவற்றில் எல்லாவற்றிலும் பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள், தன் ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கடமை அவர்களுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கட்டுப்படுவது. அதுவும் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் ஆக்கி இரண்டாவது விஷயம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் தவாபு. அவர்களுக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்ளுதல். அவர்களிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது மென்மையான முறையிலே, இரக்கமான முறையிலே, கண்ணியமான முறையிலே அவர்களிடத்திலே பணிவை வெளிப்படுத்துதல். மூன்றாவதாக அவர்களிடத்திலே பேசும் பொழுது, அவர்களிடத்திலே கலந்து உரையாடும் பொழுது அவர்களுடைய சப்தத்திற்கு கீழ் எம்முடைய சப்தத்தை ஆக்குதல். அவர்களுடைய சப்தத்திற்கு மேலாக என்னுடைய சப்தத்தை ஆக்கி அல்லாஹுடைய கோபத்தை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. நான்காவதாக அவர்களிடத்திலே உரையாடும் பொழுது கண்ணியமான வார்த்தைகளை, அழகிய வார்த்தைகளை, அவர்களுடைய உள்ளம் நனையும்படியான வார்த்தைகளை எல்லாம் பேசி அவர்களை மகிழ்வித்தல். ஐந்தாவதாக அவர்களிடத்திலே அவர்கள் வயதை அடைந்து விட்டால் எவ்வளவு அவர்களோடு அமர்ந்து பணிவிடை செய்ய முடியுமோ, அவர்களோடு எவ்வளவு நேரங்களை அவர்கள் மரணமாகும் வரை கழிக்க முடியுமோ அவ்வளவு நேரங்களையும் கழிப்பது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. ஆறாவதாக அவர்கள் வயதை அடைந்து விட்டாலும் அவர்கள் மரணித்தாலும் சரி அவர்களுக்காக துஆ செய்தல், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தல். இந்த உலக வாழ்விற்காகவும் மறுமை வாழ்விற்காகவும் அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே அழைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபி சயீத் மாலிக் இப்னு ரபீஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போது பனி சலமா கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், ஹல் பகிய மின் பிர்ரி அபவைய ஷையுன் அபர்ருஹுமா பிஹி பஅத மௌதிஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, மரணித்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாகம் அல்லாஹ்வுடைய தீனிலே இருக்கிறதா? என்ன கேட்கிறார்கள்? மரணித்ததற்கு பிறகும், என்னுடைய பெற்றோர்கள் மரணத்தை அடைந்ததற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு அம்சம் அல்லாஹ்வுடைய தீனிலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால நஅம், ஆம் இருக்கிறது. என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தல், வல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்விடத்திலே மன்றாடுதல். அதற்கு பிறகு அவர்கள் ஏதாவது உரிமைகளை, கடமைகளை, வாக்குகளை விட்டிருந்தால் அதை நிறைவேற்றுதல். அதற்கு பிறகு சொன்னார்கள், அவர்கள் மூலியமாக தோன்றிய உறவுகளை எல்லாம் அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அடுத்து சொன்னார்கள், வயக்ராமு சதீகிஹிமா, அவர்களுடைய நண்பர்கள் என்று இருப்பார்களே அந்த இருவருடைய நண்பரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அம்சத்தை, சிறப்பை பாருங்கள். ஒரு தாய் தந்தையருடைய நண்பர்கள்,
அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களை நீங்கள் சந்தித்தாலோ அவர்களை நீங்கள் பார்த்தாலோ அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய கடமைகள் இருக்கிறது. அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில். அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் ஏதாவது வாக்குகளை விட்டு சென்றிருந்தால் அதை நிறைவேற்றுங்கள். அவர்களுடைய உறவுகள் என்று இருவரின் மூலமாக தோன்றிய உறவு முறைகளை நீங்கள் பாதுகாருங்கள். அவர்களுடைய நண்பர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தாய் தந்தையர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களாக இருந்தாலும் இஸ்லாமை ஏற்று ஒருவர் வருகிறார் என்றால் அவர்கள் இஸ்லாமிலே இல்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலிருந்து விலகக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இங்கே ஈமான் என்ற காரணத்தால் பணிவிடை அல்ல, இங்கே ஈமான் என்ற காரணத்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற அம்சம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானுக்கு பிறகு பெற்றோர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கண்ணியத்திலே வைத்திருக்கின்றான். அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளான அஸ்மா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் முஷ்ரிக்காக இருந்தால் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு உங்களோடு உடன்படிக்கை செய்து மக்காவிலிருந்து இங்கே வந்துவிட்டேன். அவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்போது அந்த தாய் வயதான நேரத்திலே நடத்திலே வந்திருக்கிறாள். இன்னும் முஷ்ரிக்கான நிலைமையில் தான் இருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தாயிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்வது? அந்த தாயை என்னோடு சேர்த்து வாழவா அல்லது ஈமான் இல்லாத காரணத்தால் அவர்களை விட்டுவிடவா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலீஹா, உன்னுடைய தாயை நீ சேர்த்து வாழ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.